அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட்டது நல்லது எனவும், கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு வெளியேறியது காலத்தின் கட்டாயம் எனவும் தெரிவித்துள்ள எம்பி ஜோதிமணி, திமுக தலைவரை தோல்வியடைந்ததால் அக்கட்சியினர் விரக்தியில் பேசி வருவதாகவும், காங்கிரசார் அமைதியாக இருப்பதை பலவீனமாக நினைத்துவிட வேண்டாம் எனவும் கடிந்துரைத்துள்ளார். இல்ல, எல்லா அரசாங்கங்களுமே புதிய அரசாங்கம் வந்த உடனே வெள்ளை அறிக்கை கொடுக்கறது இயல்பு தான். அது ஒரு சரியான நடைமுறைன்னு நினைக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்தப்போ வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டது. இப்ப தாவேக ஆட்சி வந்தப்புறம் வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது அப்பதான் மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருக்கும். நம்ம அரசாங்கத்துல எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வட்டி கட்டுறோம், எவ்வளவு சம்பளத்துக்கு போகுது, எவ்வளவு பணம் மிச்சம் இருக்குது, எவ்வளவு வரி வருவாய் வருது, இதுக்குள்ள ஒரு அரசாங்கம் என்ன செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு மக்களுக்கும் கிடைக்கும், அரசாங்கத்துக்கும் கிடைக்கும். அதனால வெள்ளை அறிக்கை நான் வரவேற்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்காங்க. இந்த மாதிரி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிற ஒரு நேரத்துல அவர்கள் மீது அவங்க பேசுறாங்கிறதுக்காக ஒரு கடுமையான தாக்குதலை நம்மளும் செய்யக்கூடாது. அவங்க தோத்துருக்காங்க, அவங்க வேதனையில் இருக்காங்க. நம்ம கூட்டணியில இருந்து பிரிய வேண்டிய எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணியில இருந்து பிரிய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்பட்டிருக்குது. அந்த மாதிரி நேரத்துல ஒரு இயல்பான ஒரு கோபம் அவங்களுக்கு இருக்குதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கடுமையாக முறை சொல்லி விமர்சிக்கிறது எங்களால ஏத்துக்கொள்ள முடியாது.